Hi, hello, and welcome you all to Mother Teresa Learning Center. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் த நான் இன்டர்வியூ போஸ்ட் அதில் நம்மளுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்க்காக 9 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் விண்டோ 25 க்ளோஸ் ஆகுது. அண்ட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து இட் இஸ் ஓன்லி 9 போஸ்ட். ஸோ அதனால் தேர் இந்த டைலமா ஆஃப் அப்ளையிங் ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி யூ டோன்ட் வரி ஃபார் தட் பிகாஸ் நம்பர்ஸ் இப்போ நமக்கு முக்கியம் கிடையாது. ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம் தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் அதர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே வந்து எம்ஆர்பி எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டாக படிக்கிறீங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு. ஸோ தட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எம்ஆர்பி எக்ஸாம். ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் திங்க் இட் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ப்ராக்டிஸ். ஓகே, ஒரு எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நினச்சி யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம் அண்ட் யூ கேன் ஸ்டடி ஆல்சோ. ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த டைமில் வந்து யூ ஹாவ் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. அதாவது எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஒரு என்ன சொல் தே ஹவ் கிவன் யூ அ ஸ்கீம் ஆல்சோ. ஸோ இதில் வந்து இந்த வாட்டி நம்மளுடைய ஃபார்மசிக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு புது இன்ட்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி. அதாவது எம்டி மைக்ரோபயாலஜி, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி படிக்கிறாங்க இல்லையா, ஸோ தே ஆல்சோ கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். அண்ட் அதே மாதிரி எம்டி ஃபார்மகாலஜி ஆல்சோ கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். அதனால் தே ஹவ் இன்ட்ரடியூஸ்டு மைக்ரோபயாலஜி சிலபஸ் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1 and 2 ஃபார்மசூட்டிக்ஸ். இது யூஸ்வலாக நம்மளுடைய லாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் இருந்த கேள்விகள் தான். ஸோ ஃபார்மசூட்டிக்ஸில் வந்து 20 + 15 35 கேள்விகள் வந்து உங்களுக்கு ஃபார்மசூட்டிக்ஸில் கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் வெரி ஈஸி பிகாஸ் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸ் யூ கேன் கிளியர். அண்ட் யூனிட் 3 and 4 தான் வந்து புது யூனிட், தட் இஸ் ஜென்ரல் மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி வித் கிளினிக்கல் அண்ட் அப்ளைட் மைக்ரோபயாலஜி. ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரல் மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி படிச்சிருப்போம், பட் கிளினிக்கல் அண்ட் அப்ளைட் மைக்ரோபயாலஜி நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதுதான் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் அ பிட் எக்ஸ்ட்ரா பிகாஸ் மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரிவைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அண்ட் ரெண்டாவது அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட் வந்து யூனிட் 5ல் 15 கொஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லவே இல்லை. ஸோ தட் இஸ் ஒன் ஹாப்பி பார்ட், யாருக்கு ஆர்கானிக் வராதோ அவங்களுக்கு. அண்ட் மெடிசினல் கெமிஸ்ட்ரி கூட கிடையாது இந்த வாட்டி. நெக்ஸ்ட்டு யூனிட் 6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூ ஹாவ் திஸ் அனாலிசிஸ் டாபிக். ஓகே, ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது சம்மந்தமாக இருக்குது. அண்ட் யூனிட் 7 8 நம்மளோட ஃபார்மகாலஜி. ஸோ நல்லா தரவாக நீங்கள் ஃபார்மகாலஜி பண்ணிங்கன்னா யூ கெட் அ 40 questions from pharmacology. Okay, 40 questions out of 200 questions you are getting 40 questions, more than 20% of the question. Yeah. And unit 9 and 10 if you see, you have 25% of questions from pharmacognosy as well as from jurisprudence. No other units have given that much importance. அதில் வந்து ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன் டீட்டெயில் எல்லா ஆக்டையும் ரொம்ப தரவாக படிச்சிங்கன்னா யூ கேன் கிராக் தோஸ் 30 questions வெரி ஈஸிலி. ஸோ பிளான் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஆக்சுவலாக நல்ல ப்ராப்பரான பிளான் பண்ணி நல்ல ஒரு கைடன்ஸோட அழகாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா குட்டி குட்டி டெஸ்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம மதர் தெரேசா லேர்னிங் சென்டரில் வந்து வி ஆர் கண்டக்டிங் பேட்ச் ஃபார் ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான பேட்ச் வந்து நம்ம இந்த வீக் சாட்டர்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அண்ட் யூ வாண்ட் திஸ் கோச்சிங் அப்படின்னாக்கா யூ கேன் டேக் அஸ். பிகாஸ் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு இதுலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோட்ஸ் ஆகட்டும், கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆகட்டும், டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸ் டிஸ்கஷன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்ஆர்பி எழுதுறீங்க, இல்லை சம் பீப்புள் வில் பி ரைட்டிங் ஜிபேட் ஆல்சோ ஆர் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வித் ரிலேட்டட் டு ஃபார்மசி, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் மற்ற டெஸ்ட் சீரீஸோட கம்பேர் பண்ணும்போது ஆர் மற்ற கிளாஸ் பேட்சஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னொரு ப்ளஸ் அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னா
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இந்த டாபிக்ஸ்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு நாள் ஒரு செஷன் இருக்கும். நம்மளுடைய இந்த டோட்டல் கோர்ஸ் கவரேஜில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் கவரேஜ் இருக்கும். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனியாக கோர்ஸ் கவரேஜ் இருக்கும். அது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு செஷன் போதும். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 3-4 செஷன்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு ஒரு 2 செஷன்ஸ் உங்களுக்கு நான் அலாட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதில் ஐ வில் கிவ் யூ an idea of how to preparing and entire tips for both paper 1 as well as for the paper 2 in this fee structure itself. And I'll be limiting the seats for this drug inspector to only 30. Okay, so we are expecting only 30 students in a batch, and so the seats are getting filled. I hope நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி you can inquire and you can apply for this, and we will start and we will learn together for this drug inspector exam. And keep in mind, we are not studying for the drug inspector exam alone, we are studying for the all other competitive exams in a conducive manner. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. And if you have not subscribed our channel, please subscribe, and please refer your friends for this exam. And thank you all, my dear students, learning today for a better tomorrow.